ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர் வாதி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக ரெக்கர்ஷன் அப்படிங்கிற ஒரு புக் நான் படித்தேன். பிளேக் க்ரவுச் அப்படிங்கிறவர் எழுதுனது. ஸோ இந்த புக் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல், டைம் லூப் அப்படின்னு சொல்கிற அந்த டைம் ட்ராவல் கான்செப்ட் இப்போ மாநாடு படத்தில் பார்த்தீங்கன்னா டைம் லூப் ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரியும் அதுக்கப்புறம் இன்செப்ஷன் படத்தில் வர மாதிரி அந்த ட்ரீம்குள்ளே போகிறது, ஸோ ஆர்டிஃபிஷியல் மெமரிஸ், ட்ரீம்ஸ், இந்த மாதிரி ரெண்டு கான்செப்டை கலந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தரமான சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல். ஸோ இதில் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட அம்மா ஆல்சைமர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது மெமரி லாஸ் மாதிரி, அவங்களுக்கு என்ன நினைவுகளுமே இருக்காது, எது நடந்தாலுமே. ஸோ அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஸோ இவங்க ஒரு சயின்டிஸ்ட்டு, ஒரு ரிசர்ச்சர் கூட. இவங்க பார்த்தீங்கன்னா மெமரி சேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸை ஒரு எக்யூப்மெண்ட் உருவாக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெமரிஸ் அப்படிங்கிற நினைவுகளை ஸ்டோர் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட். ஸோ இந்த டிவைஸ் என்ன பார்த்தீங்கன்னா வில்லன் கையில் போயிடுது. அவன் இந்த டெக்னாலஜி மிஸ்யூஸ் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணி நிறையா கெடுதல் வேலைகளில் ஈடுபடுறான். இதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு டிடெக்டிவ். இவர் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் மெமரி சிண்ட்ரம் அப்படிங்கிற எஃப்எம்எஸ்ங்கிற ஒரு நோயால் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதை என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செயற்கையான நினைவுகள் அவங்களுக்கு செலுத்தப்பட்டிருக்கும். ஸோ அதனால நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி அவங்க நினச்சி அதில் அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீனில் ஒரு பொண்ணு பால்கனிலேருந்து கீழே குதிச்சிடும், தன்னுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் உயிரோட தான் இருப்பார். இவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற இதில் சூசைட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வில்லனுடைய டேஞ்சரஸ் பிளான் எப்படி தடுக்கிறாங்க, கதை எப்படிங்கிறதா ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ சூப்பரான புக்கு. ஸோ இதில் சொல்லியிருக்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் மெமரி அப்படிங்கிற கான்செப்ட் தான் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கிரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாவலில் இந்த ஆர்டிஃபிஷியல் மெமரி அப்படிங்கிற செயற்கை நினைவுகள் ஒரு ஃபிக்ஷன், ஒரு கற்பனை கதை மாதிரி இருந்தாலும் இன்னைக்கு ரியலில் சயின்டிஸ்ட்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை உண்மையிலே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு செயற்கையான நினைவை உங்களுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்னைக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நினைவுகள் அப்படின்னு வாட் இஸ் மெமரி, அதுக்கப்புறம் நம்ம பிரெயினில் இருக்கிற எந்த பகுதி இந்த மெமரியை ஸ்டோர் பண்ணுது அப்படிங்கிறதும், அதே மாதிரி இந்த மெமரி சார்ந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சர்ஜரி நடந்திருக்கு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் யார், அந்த பேஷண்ட் யார், அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கடைசியாக இந்த ஆர்டிஃபிஷியல் மெமரி அப்படின்னு சொல்கிற இந்த செயற்கை நினைவுகள் சாத்தியமா, அதில் நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்னென்ன நடந்திருக்கு, அது ரிசல்ட் என்ன அப்படின்னு பற்றி கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெமரி அப்படிங்கிற நினைவுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பற்றி பார்த்துக்கலாம். வாட் எவர் வி சி, நம்ம எதை பார்த்தாலும் சரி, எதை கேட்டாலும், எதை டச் பண்ணாலும், என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம எமோஷன்ஸாக அதை கேரி பண்ணி நம்ம மூளையில் இருக்கிற நியூரான்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சேகரித்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஆக்சுவலாக ஸ்டோர் பண்ணினா அது சிக்னல் அனுப்பி அது மூளையில் ஹிப்போகேம்பஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஸோ நியூரான்ஸ் அப்படிங்கிற அந்த சின்ன சின்ன செல்கள் அப்படி பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் நம்ம மூளைக்குள்ளே இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று நம்ம ஏதோ ஒன்று ஒரு விஷயத்த ஏதோ ஒன்று பேசுகிறோம், பார்க்குறோம், தொடரோம் அப்படின்னா எல்லாமே சிக்னலாக பரிமாற்றம் நடந்து அந்த டிரான்ஸ்ஃபர் நடந்து அது மெமரிஸாக ஸ்டோர் ஆகும். ஸோ நம்மளுடைய கடந்த கால நினைவுகள், நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரெயினில் மெமரிஸாக ஸ்டோர் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கோவா போனது, கோவாவில் பண்ண அங்கே நடந்த விஷயங்கள், நம்மளுடைய ஃபஸ்ட்டு டே அட் ஸ்கூலுக்கு போன முதல் நாள், காலேஜுக்கு போன முதல் நாள், நம்ம லவ் ப்ரப்போஸ் பண்ணது, நம்மளுடைய கல்யாண நாள். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் மெமரியாக நம்ம மூளையில் ஸ்டோர் ஆகும். இது நியூரான்ஸ் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த மெமரிஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது. ஓகே, அன்னைக்கு நைட்டு பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்னு நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம மெமரி அந்த நினைவுகள் ஹிப்போகேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு பகுதி நம்ம மூளையில். அதுதான் இதை மெமரியாக ஸ்டோர் பண்ணுது. அந்த மெமரியை நினைவுகளாக ஸ்டோர் பண்ணுற வேலைகளை பார்க்கறதா இந்த ஹிப்போகேம்பஸ். ஸோ அதனால தான் நமக்கு எல்லா விஷயங்களும் முக்கியமான தினங்கள், முக்கியமான லைஃப்பில் நடந்த ஈவெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஞாபகம் இருக்கிறதுக்கான இந்த ஹிப்போகேம்பஸ் பண்ணுற முக்கியமான ஃபங்க்ஷனால தான். இன்றைக்கி சயின்டிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் ஹிப்போகேம்பஸ் தான் மெயின் ரீசன் ஃபார் ஸ்டோரிங் அவர் மெமரி அப்படிங்கிறது. பட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் மெமரி ஸ்டோரேஜ் யூனிட் அப்படிங்கிறது சயின்டிஸ்ட் தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் இருந்தார், அவருக்கு நடந்த ஒரு கேஸ் தான் இன்னைக்கு நம்ம ஹிப்போகேம்பஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அந்த கேஸ் நடந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அவரால் தான் இன்னைக்கு நமக்கு ஹிப்போகேம்பஸும் சரி, அந்த ஃபார்முலேட்டிங் அண்ட் ஸ்டோரிங் த மெமரிஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்டும் சரி, அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்த ஒரு ஸ்டேஜ் அவரால் தான் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த வகையில் ஹிப்போகேம்பஸ் ரிலேட்டடான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் தான் பார்க்க போகிறோம். யார் அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு பற்றி பார்த்துக்கலாம். அந்த பேஷண்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி குஸ்டாவ் மலேசன் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் ஷார்ட்டாக ஹெச்எம் அப்படின்னு கூப்பிடுவாங்க.
அவருக்கு 9 வயசு இருந்தப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல வந்து அவருக்கு வந்து தலையில் அடிபட்டுச்சு. ஸோ அதனால் ரொம்ப வருஷமாகவே வந்துட்டு அவருக்கு வந்து நிறையா மூளையில் வந்து ப்ராப்ளம் இருந்தனால அவருக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அவர் ஒரு 25 வயசு இருந்தப்போ 1953 வந்து அவர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு. ஸோ ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. அவர் வந்து எபிலெப்சி அப்படிங்கிற அந்த வலிப்பு நோய் இருந்திருக்கு. ஸோ பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்ட்ரோக் மாதிரி. ஸோ அதில் வந்து இந்த பிரச்சனைனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிலெப்சி அப்படிங்கிற அந்த விஷயம் நடக்கும். ஸோ இதை வந்து க்யூர் பண்ணிட்டாங்க டாக்டர் ஆக்சுவலாக. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சுது. பட் பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, சர்ஜரி பண்ண டாக்டர் வந்து நியூரோ சர்ஜன் வந்து அவருடைய ஹிப்போகாம்பஸ் அப்படிங்கிற மூளை இருக்கிற அந்த பகுதியை வந்து தெரியாமல் வந்து கட் பண்ணிட்டாரு. ஸோ அதனால இவருக்கு வந்து புதுசாக நினைவுகளை வந்து உருவாக்குற அந்த திறன் வந்து செயலிலேருந்து போயிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு வந்து அவர் யாராவது ஒருத்தர் மீட் பண்ணுறாரு அப்படின்னா வந்து அப்போ தான் அவருக்கு தெரியும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவர் யாருன்னே அவருக்கு தெரியாது. மறுபடியும் அவர்கிட்ட வந்து யாருன்னு கேட்பாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ நண்பன் படத்தில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வந்து ஒருத்தர் யாருன்னு அப்படின்னு கேட்பாரு. ஸோ அந்த காமெடியில் வர மாதிரி ரியலாக வந்து அவருக்கு நடந்திருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வச்சு இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு திரும்ப கேட்பாரு. ஸோ இந்த மாதிரி ஃபர்கெட்டிங் வாட் டே இட் இஸ் அப்படிங்கிறதும் சரி, அப்புறம் பார்த்த படத்தை திரும்ப திரும்ப பார்க்கறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் மெமரிஸ், அதாவது அன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் வந்து புதுசாக அந்த மெமரிஸ் வந்து அவரால் வந்து கிரியேட் பண்ண முடியல. அது காரணம் வந்து இந்த ஹிப்போகாம்பஸ் அப்படிங்கிற பகுதி வந்து இல்லாமல் போனதுனால தான். இந்த மெமரி வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, நம்ம இந்த நினைவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய சென்சரி இன்ஃபர்மேஷன் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பார்க்குறதோ, நம்ம பேசுகிறதோ, நம்ம ஏதோ டேஸ்ட் பண்ணுறது, நம்ம ஏதாவது தொடுறது, யாரையோ தொடுறது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே விஷன், டச், டேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினில் வந்து பிரெயின் ஸ்டெம் மூலமாக போய் அதுக்கப்புறம் தாலமஸ்க்கு போய் அதுக்கப்புறம் நிறைய சென்சரி லோப்ஸ் எல்லாம் இருக்கும் பிரெயினில். பேரக்டல் லோப், ஆக்சிபிட்டல் லோப், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெமரிஸ் வந்து ஸ்டோர் ஆயிடும். அதே மாதிரி இந்த ப்ராசஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூளை இன்னொரு பகுதி இருக்குது. அங்கே வந்து இந்த ரீச் ஆகிடும். ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸில் வந்துட்டு நம்ம அந்த மொமெண்ட்டில் நடந்த விஷயம் வந்து அது வந்து ஒரு ஷார்ட் டைம் மெமரியாக வந்து ஒரு செகண்ட்லேருந்து சில நிமிடங்கள் வரைக்கும் வந்து அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸில். இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு மத்தியானம் வந்து நான் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்னு வந்து டெம்பரரியாக நாங்கள் ஸ்டோர் ஆகி வச்சுக்கோம். இப்போ இந்த பிரியாணி அப்படிங்கிற இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டு வந்து ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி போன மாதம் புதன்கிழமை வந்து மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் வந்து திரும்ப வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணால் அந்த மெமரி வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஓகே, நான் 1 மாதத்துக்கு முன்னாடி பிரியாணி சாப்பிட்டேன் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும்னா அந்தளவுக்கு அந்த மெமரி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகுனா இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படிங்கிறது லாங் டேர்ம் மெமரியாக மாறும். ஸோ அதனால் நீங்கள் 1 வருஷம் கழிச்சு நீங்கள் நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கிற முடியாத விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லாங் டேர்ம் மெமரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ராங்காக ஆக என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து இந்த ஹிப்போகாம்பஸ் அப்படிங்கிற இந்த மூளை பகுதிக்கு போகும். ஸோ ஹிப்போகாம்பஸில் வந்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மெமரி வந்து இந்த லாங் டேர்ம் மெமரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிரெயினில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுக்கு வந்து பிரித்து கொடுத்துரும். ஸோ கிட்டத்தட்ட பேங்க்கில் வந்து இப்போ நீங்கள் ஒரு 10 அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் காசு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வைக்கிற மாதிரி, இல்லை வேறு பேங்க்கில் வேற ஒரு அக்கௌண்ட்டில் காசு போட்டு வைக்கிற மாதிரி இந்த ஹிப்போகாம்பஸ் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பிச்சு ஸ்கேட்டர்ட் இன்ஃபர்மேஷன் வந்து பிரெயினில் பல பகுதிகள் வந்துட்டு அனுப்பி விட்டுரும். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறப்போ எல்லாத்தையும் வந்து மொத்தமாக வாங்கி நீங்கள் அந்த மொமெண்ட்லேருந்து நீங்கள் அதை நினச்சி பார்ப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பொண்ணே ஒரு பையனே வந்து ஒரு ப்ரொப்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அங்கே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொப்போசல் சீனில் வந்துட்டு உங்கள் லவ்வராக இருப்பாங்க. நீங்கள் வந்து ஏதோ கிஃப்ட் கொடுக்கலாம். அது வந்து ஒரு ரிங்காக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ரோஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கவிதை எழுதி கொடுக்கலாம். அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கிறப்போ அவங்க ஏதாவது ட்ரெஸ்ஸு ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஒரு ப்ளூ கலர் சுடிதார் போட்டிருக்காங்க அப்படின்னாலோ, இல்லை வந்து நீங்கள் வந்து ஹக் பண்ணுறீங்க, கிஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணுறப்போ ஒரு கவிதை சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா சீன்ஸும் நடக்கும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த எமோஷனல் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா மூளையில் வந்து அமிக்டாலான்னு இன்னொரு பகுதி இருக்குது. இந்த எமோஷனல் பார்ட் எல்லாமே வந்து அங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அப்புறம் நம்ம பேசுகிற வார்த்தைகள் அது கவிதைகள் மூலமாகவோ இல்லை எதுவாக இருந்தாலுமே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரல் லோப் அப்படின்னு சொல்லிட்டு மூளையில் இன்னொரு பகுதி இருக்குது, அங்கே வந்து இது ஸ்டோர் ஆகிக்கும். அதே மாதிரி கலர்ஸ் அண்ட் விஷுவல்ஸ், நம்ம பார்க்குற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க இப்போ ப்ளூ சுடிதார் போட்டிருக்காங்க, இல்லாட்டி நல்ல ஒரு பிங்க் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ இந்த ஸ்பெஷல் டேல வந்து அவன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தான் அப்படின்னா அந்த மெமரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிபிட்டல் லோப் அப்படிங்கிற மூளையில் இன்னொரு பகுதியில் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் டச், நீங்கள் வந்து ஹக் பண்ணுறீங்க, கிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து பேரக்டல் லோப் அப்படிங்கிற இன்னொரு பகுதியில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சென்சரி இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா மூளையில் ஒவ்வொரு பகுதியில் வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு பகுதியும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்டில் காசு போட்டு வைக்கிற மாதிரி ஹிப்போகாம்பஸ் வந்து வேரியஸ் இந்த சென்சரி மெமரிஸை வந்து மற்ற மூளை பகுதியில் வந்துட்டு இந்த ஆக்சிபிட்டல் லோப், பேரக்டல் லோப் இது எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் லவர் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் வந்து அவங்க பிங்க் ஷர்ட் போட்டுருங்க இல்லை ப்ளூ சுடிதார் போட்டுருங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு நம்ம ப்ரொப்போஸ் பண்ண அந்த டே வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ அப்படிங்கிறப்போ அப்போ இந்த கலர் அண்ட் விஷுவல்ஸ் அப்படிங்கிற ஆக்சிபிட்டல் லோப் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஹிப்போகாம்பஸ் வந்து
வந்த உடனே என்ன பண்ணி ஹிப்போ கேம்பஸ்னா அது ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் மற்ற மூளைப்பகுதியும் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த மெமரிஸ் வந்து அந்த லாங் டர்ம் மெமரி, அதாவது ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் ப்ரொப்போஸ் பண்ண அந்த சம்பவத்தை வந்து அப்படியே உங்களுக்கு விஷுவலைஸாக வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், ஹக் பண்ணுறதா இருக்கட்டும், கிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ண அந்த கவிதையாக இருக்கட்டும், அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு டக்குன்னு இன்ஸ்டன்ட்ல தோணுச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு அந்த மெமரி வந்து அப்படியே வந்து உங்களுக்கு கண் முன்னாடி வந்து காட்டுற மாதிரியோ இல்லாட்டி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரியோ வரும். ஸோ இந்த அத்தனை வேலையும் பண்ணுறது வந்துட்டு இந்த மூளையில் இருக்கிற இந்த ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற இந்த முக்கியமான பகுதி. ஸோ ஹென்ரி மொலாசனுக்கு வந்து இந்த ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்க இல்லாதனால தான் அவருக்கு வந்து புதுசாக வந்து மெமரிஸ் வந்து அவரால் வந்து இது பண்ண முடியல. ஸோ அவருக்கு ஒரு 82 வயசு இருக்கிறப்போ அவர் இறந்து போகிறாரு. ஸோ கடைசி காலத்தில் இருந்தாலும் அவருக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருந்திருக்கு. ஸோ அவர் வந்து கண்ணாடி பார்க்குறப்போ அவருக்கு வந்து தான் வயசாகிட்டோம் அப்படிங்கிறதே வந்து அவருக்கு தெரியல. ஸோ அவர் புது மெமரிஸ் வந்து அவருக்கு வந்து ஜீர்ணிச்சிக்க முடியல, அந்த இது பண்ணிக்க முடியல, அவர் வயசாகிட்டோம் அப்படின்னு அவரால் ஜீர்ணிச்சிக்க முடியல. ஸோ ரொம்ப உடஞ்சி அழுகிறாரு. அழுதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்புறம் அழுததே அவருக்கே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ ஒரு ஃபார்ச்சுனேட் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ ஒரு ஓல்டு மேனாக இருந்து கூட அவருக்கு தெரியாத மாதிரியான ஒரு சோகமான ஒரு சம்பவம் தான் அவர் வாழ்க்கையினது. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் நிறைய சயின்டிஸ்ட் வந்து இந்த ஹிப்போ கேம்பஸ்ங்கிற பகுதியில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இவருக்கு நடந்த இந்த சம்பவத்தால் இன்னைக்கு அறிவியலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு நடந்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் வந்து ஹென்ரி மொலாசனுக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லிடணும். அது ஒரு வகையில் சாக்ரிஃபைஸாக இருந்தாலுமே அது அறிவியல் முன்னேற்றத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருந்திருக்குது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹிப்போ கேம்பஸ் வந்து அப்படிங்கிற அந்த மூளை பகுதியில் வந்து ஒரு டேமேஜ் ஆச்சு, இல்லை அவருக்கு அது இல்லை அப்படின்னா புதுசாக வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு செயற்கையாக வந்து அந்த ஹிப்போ கேம்பஸ் வந்து உருவாக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி ரிசர்ச் நிறைய போயிட்டுருக்கு. இன்றைக்கி ரிசர்ச் வந்து 2 முக்கியமான விஷயங்களை வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க, ரிசர்ச் பண்ணுறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிங் ஆர்டிஃபிஷியல் ஹிப்போ கேம்பஸ். இந்த செயற்கையான ஒரு ஹிப்போ கேம்பஸ் வந்து ஹென்ரி கேஸில் நடந்த மாதிரி அவங்களுக்கு வந்து புதுசாக வந்து கிரியேட் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஹென்ரி மாதிரி யாரோ ஒரு கேஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து புதுசாக இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஹிப்போ கேம்பஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயமும். ரெண்டாவது வந்து ஆர்டிஃபிஷியல் மெமரி ஆர் மெமரி இன்சர்ஷன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இல்லாத ஒரு நினைவையோ இல்லாட்டி புதுசாக ஒரு நினைவு மெமரிஸ் வந்து அவங்களுக்கு மூளையில் வந்து இன்ஜெக்ட் பண்ணி அவங்கள அந்த நினைவுகளை கொண்டு வர வைக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கான 2 முக்கியமான ஒரு ரிசர்ச் வந்து போயிட்டு இருக்குது. நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது பின்னாடி ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். ஸோ சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் இருக்கிற சயின்டிஸ்ட் வந்து இந்த மெமரியை வந்து இந்த மவுஸ் அப்படிங்கிற நம்ம அந்த எலியிலிருந்து பார்த்தீங்கன்னா அதோட மெமரியை வந்து ரெக்கார்ட் பண்ணி கம்ப்யூட்டர் வந்து டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு படத்தை வந்து எப்படி ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த மாதிரி உங்களோட நினைவுகளை வந்து டிஜிட்டலாக வந்து கம்ப்யூட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிற மாதிரி எலிக்கு வந்து நடந்திருக்கு. பட் மனுஷனுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ எலிக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் மெமரியை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னைக்கு சாதியமாக வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நமக்கு தெரிய வருது. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் ஹிப்போ கேம்பஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலிக்கோட ஹிப்போ கேம்பஸில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே சிக்னல் நடக்கும் நம்ம மூளைக்குள்ளே. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு எலி வந்து ஒரு பட்டன் இப்படி ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னா அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்போ மூளையில் வந்து அந்த நியூரான்ஸ் சர்க்கியூட்டில் வந்து அந்த எலக்ட்ரிக் சிக்னல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ அவங்க 2 செட் ஆஃப் நியூரான்ஸ் வந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க மூளைக்குள்ளே. CA1 CA3 அப்படின்னு சொல்லிட்டு 2 நியூரான்ஸ் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறப்போ இது வந்து இதுகளுக்குள்ளே வந்து சிக்னல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்போ அந்த மெமரியை வந்து இவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாங்க சயின்டிஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த எலிக்கு வந்துட்டு இதை மறக்கடிக்கிறதுக்காக வந்துட்டு இன்ஜெக்ஷன் ஒரு கெமிக்கல் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இன்ஜெக்ட் பண்ணனே அந்த எலிக்கு வந்து தான் இப்படி பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மறந்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து அதுக்கு மெமரியே கிடையாது சொல்லப்போனால். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண அந்த டிஜிட்டலி ஸ்டோர் பண்ண அந்த மெமரியை வந்து மறுபடியும் வந்து அந்த எலிக்கு வந்து உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ரெக்கார்ட் பண்ண இதை வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. இன்சர்ட் பண்ணோடனே எலிக்கு வந்துட்டு தான் பட்டன் ப்ரெஸ் பண்ண வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக இயற்கையாக நமக்கு நடக்கிற நினைவுகளை தாண்டி வெளியில் நமக்கு நடந்த நினைவுகளை வந்து தனியாக வெளியில் எடுத்து வச்சு அது மறந்து போனாலும் மறுபடியும் அதை உள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு கேசட் போடுற மாதிரி போட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். ப்ளே பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த நினைவுகள்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் ஹிப்போ கேம்பஸும் சரி, டூப்ளிகேட்டாக உங்களுடைய மெமரியை வந்து டிஜிட்டலாக சேவ் பண்ணுற இந்த 2 விஷயத்தையும் வந்து இன்றைக்கி வந்து ரியலாக வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் அபவுட் ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் மெமரி. ஆக்சுவலி ஆர்டிஃபிஷியல் மெமரி இப்போ இயற்கையாக நமக்கு வந்து ஒரு நினைவுகள் நமக்கு மெமரிஸ் இருக்குது. பட் செயற்கையாக வந்து பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் வந்து செய்யப்பட்டிருக்கு. ஃபால்ஸ் மெமரி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து நமக்கு வந்து நமக்கு அந்த ஃபால்ஸ் மெமரி இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து வண்டி சாவி வந்து நீங்கள் வந்து பெட்ரூமில் வச்சுட்டீங்க.
பட் நீங்கள் வந்து ஹாலில் வந்து தேடிட்டீங்க அப்போ உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா இல்லை நான் ஹாலில் தான் வச்சிருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் வந்து பெட்ரூமில் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டக்குன்னு ஒரு இன்ஸ்டன்ட் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மெமரியே வந்து நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு மெமரியை கிரியேட் பண்ணுறீங்க. சோஃபாவில் தான் வச்சுருந்தேன், ஹாலில் தான் வச்சுருந்தேன், ஆனால் ஆக்சுவலாக வந்து நீங்கள் பெட்ரூமில் வச்சுருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. பட் இது இன்டென்ஷனலாக வந்து ஒரு ரியலாகவே வந்து இன்டென்ஷனலாக வந்து உங்களுக்கு ஒரு ஃபேக் மெமரியை வந்து கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். MITயில் வந்து சயின்டிஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி எலிகளுக்கு வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் மெமரியை வந்து இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்க. நடக்காத ஒன்றை நடந்த மாதிரி நினைக்கிறது தான் வந்துட்டு நம்ம ஃபேக் மெமரி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி உதாரணத்துக்கு வந்து ஒரு எலியை வந்து ஒரு ரூமில் வைக்கிறாங்க. ரூமில் வச்சுட்டு அதுக்கு ஷாக் கொடுக்குறாங்க. ஷாக் கொடுத்தீங்கன்னா அது பயப்படுது. அந்த பயப்பட்ட அந்த மெமரியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணுறப்ப அந்த எலியை வந்து மறுபடியும் தூக்கி இன்னொரு ரூமில் வைக்கிறாங்க. அந்த ரூம் வந்து சேஃபான ரூம் தான். பட் இந்த பெயின், அந்த ஃபியராக இருக்கிற அந்த பயப்பட்ட அந்த மெமரியை வந்து இன்ஜெக்ட் பண்ணோடனே அந்த ரூம் பார்த்து அது பயப்படுது. ஸோ ஆக்சுவலாக வேற ஒரு ரூமில் நடந்தது, இங்கே வந்து வேற ஒரு ரூமில் நடக்குது. ரெண்டுமே வேற ரூமு. ஆனால் ரெண்டுலேயும் வந்து ஒரே மாதிரியான ஒரு பயம் வந்து அதுக்கு வருது. ஸோ சேஃபாக இருந்தாலுமே வந்து அது பயப்படுற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஃபேக் மெமரியை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இந்த வீட்டில் இருக்கீங்கன்னா, இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு பேய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெமரியை வந்து உங்களுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த வீட்டில் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினைக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதெல்லாம் கூட ஒரு எக்ஸாம்பிளாக கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கூட நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பின்னாடி நிறைய நான் சொல்கிறேன். இப்போது இந்த ஃபால்ஸ் மெமரி இல்லை ஃபேக் மெமரி வச்சு படங்கள்லாம் வந்திருக்காங்கன்னா ஹாலிவுட்டில் நிறைய படங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான 2 பிளாக் பஸ்டர் ஹிட்னு அப்படிங்கிற சொல்லலாம். ஒன்று வந்து மேட்ரிக்ஸ் நீங்கள் நிறைய பேர் பார்த்துப்பீங்க. மேட்ரிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஒரு கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் ட்ரீம் வேர்ல்டை வந்து கிரியேட் பண்ணி அங்கே வந்து மனித இனத்தை வந்து அதை கண்ட்ரோலில் வச்சுக்கும். ஸோ மனிதர்கள் வந்து அங்கே வந்து செடேட்டிவ் ஸ்டேட்டில் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு விர்ச்சுவலான லைஃப்பில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் வந்து அவங்களுக்கு இருக்கும். பட் ஆக்சுவலாக அவங்க வந்து ரியாலிட்டியில் வாழ்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டரும் அந்த மாதிரி பண்ணியிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டோட்டல் ரீகால் 50 இன்னொரு படம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஆக்டர் அர்னால்ட் ஷ்வார்ஸெனெகர் வந்து அவருக்கு வந்து ஃபேக் மெமரிஸை வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவர் வந்து ஒரு இனத்தை வந்து எதிராக வந்து அவர் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பார். ஸோ யாருக்கு எதிராக ஃபைட் பண்ணுறோமோ ஆக்சுவலாக அந்த குரூப்பே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீப்புளே வந்து அந்த பீப்புள் வந்து இவர் என்ன தலைவராக ஒரு லீடராக இருந்தவர். ஸோ தன்னுடைய மக்களுக்கு எதிராகவே வந்து அவர் வந்து ஃபைட் பண்ணுறாரு அப்படிங்கிறது பின்னாடி தெரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் தெரியும், ஓகே இவர் வந்து ஃபேக்கான ஒரு மெமரி, அவங்களாம் வில்லனுங்க, உன்னுடைய கூட்டமே தான் உனக்கு வில்லன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக் மெமரியை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இந்த மெமரி எக்ஸ்பெரிமெண்ட், இந்த ஆர்டிஃபிஷியல் ஹிப்போகாம்பஸ், அதுக்கப்புறம் ஃபேக் மெமரி, ஃபால்ஸ் மெமரி, ஆர்டிஃபிஷியல் மெமரி, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் எலிகளை வச்சு நடத்தியிருக்காங்க. ஸோ இதில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து பார்த்துடலாம். இப்போ பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஹென்ரி மொலைசன் மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. ஆல்சைமர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிற நமக்கு வந்து ஞாபகம் மருதி கிடையாது, ஞாபகமே இருக்காது, மெமரிஸே வந்து டிட்டோரேட் ஆயிரும். அது முக்கியமாக இந்த ஹிப்போகாம்பஸ், நான் முன்னாடி சொன்ன ஹிப்போகாம்பஸ் அப்படிங்கிற பகுதி வந்து சிதைவு ஆகிறப்போ, ஏர்லி ஸ்டேஜில் ஆகிறப்போ, இந்த ஆல்சைமர் டிசீஸ் ஏர்லி ஸ்டேஜில் ஆகிறப்போ ஹிப்போகாம்பஸ் வந்து பாதிக்கப்படுது, டேமேஜ் ஆகுது. அதனால் ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி ரெண்டுமே வந்து ப்ராசஸ் பண்ண முடியாமல் போகிறதுனால உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தைகளோ, உங்கள் மனைவியோ, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ, பேரண்ட்ஸோ எதுவுமே வந்து உங்களுக்கு யாருமே உங்களுக்கு அவங்க யாருமே தெரியாது. சொல்லப்போனால் யார் நீ அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். இன்னும் சொல்லப்போனால் கோமா ஸ்டேஜுக்கும் போகிறதுக்கான கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியல் ஹிப்போகாம்பஸ் அப்படிங்கிற இந்த செயற்கையான ஹிப்போகாம்பஸ் உருவாக்குறது இந்த டெக்னாலஜி மூலமாக கொண்டு வந்தாங்கன்னா அது ஒரு நல்ல சொல்யூஷன் மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னு பார்க்குறப்போ. எஜுகேஷன் என்டர்டைன்மெண்ட்லேயும் வந்துட்டு இது ஒரு ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ ஒரு ஃபுட்பாலர் ஆகணும், ஒரு கிரிக்கெட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி மெமரி ஸ்டோர் பண்ணி வச்சதை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணாலே போதும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுவீங்க அந்த இது வச்சு. பட் இருந்தாலும் இது மசில் மெமரின்னு ஒன்று இருக்குது. மசில் மெமரிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ நீங்கள் ஃபுட்பால் விளாட்றீங்க இல்லை கிரிக்கெட் விளாட்றீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அது மூலமாக உங்களுக்கு வந்து மசில் மெமரி இருக்கும். பட் இது வந்து இன்னும் சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எகெயின் இதுவும் வந்து லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டு ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போது டீச்சர் வந்து உங்களுக்கு பாடம் எடுக்காமலே நீங்கள் வந்து கணக்கு ஒரு மேத்மெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ண முடியும். அதுக்கும் இதே மாதிரி ஆல்ரெடி ஒரு ரெஜிஸ்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஒரு மெமரி வந்து ஒருத்தர் கால்குலேட் பண்ணி அவருடைய மெமரி வந்து உங்களுக்குள்ளே இது பண்ணிட்டா நீங்கள் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ லேர்ன் எவ்ரிதிங் வித்தவுட் ரீடிங். இப்போ இந்த புக்கை நான் படிக்கணும்னாலே இதை படிக்காமலே இந்த புக்கை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். இந்த புக்கு படித்தவங்க யாரோ ஒருத்தர் மெமரியை வந்து என் மைண்டுக்குள்ளே, என் பிரெயினில் வந்து நான் இன்ஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை நான் இந்த புக்கு இருக்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் இந்த புக்கை படித்ததுக்கான நினைவுகளும் சரி அதில் இருக்கிற விஷயங்கள் வந்து என்னால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மெமரி இன்சர்ஷன் மூலமாக, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நமக்கு தெரிய விஷயம். இன்னும் வேடிக்கையான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது,
உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு லவ் இருக்குது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து உங்கள் மைண்டில் வந்து ஒரு மெமரியை வந்து இன்ஜெக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு இமேஜினரி வாழ்க்கையை வந்து ரியல் வாழ்க்கையாக வாழ்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி நிறையா எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. இப்போ நெகட்டிவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா டெக்னாலஜிக்கும் வந்து ஒரு டார்க் சைடு இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுக்கும் வந்து ஒரு டார்க் சைடு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எத்திக்கல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய இந்த மெமரிஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா யாராவது, வாட் இஃப் அவர் மெமரிஸ் ஆர் யூஸ்ட் வித்தவுட் நம்ம பெர்மிஷன் இல்லாமல் யாராவது யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் இருக்கிற நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனே வந்து இன்றைக்கி வெளியில் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நாளைக்கு மெமரிஸ்க்கு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது நம்ம முன்னாடி சொன்ன ஃபேக் மெமரி ஆர் ஆர்டிஃபிஷியல் மெமரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லீகல் சிஸ்டம்லையும் கூட வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டப்பட்ட வந்து அவர் இன்னசென்ட்னு வச்சுக்கோங்களேன், கோர்ட்டில் வந்து இருக்காங்க அப்படின்னா இவன் தான் கொலை பண்ணா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐ விட்னஸ் வச்சு அவனுக்கு வந்து அவன் யாருனே தெரியாது, அந்த குற்றவாளி கூண்டில் நிற்கிறவன், பட் நான் வந்து ஐ விட்னஸாக இருக்குது அப்படின்னா என் மைண்டுக்குள்ள வந்து இவன் தான் கொலை பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு மெமரி ஸ்டோர் பண்ணி இந்த இடத்துல இந்த டைமில் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ஐ விட்னஸ் வந்து ஃபேக் ஐ விட்னஸ் வந்து ஃபேக் மெமரி மூலமாக வந்து கொண்டு வர முடியும். ஃபேக் ஐ விட்னஸ்ங்கிறது வேறு, பட் ஒரு ஐ விட்னஸை வந்து ஒரு ஃபேக் மெமரி வச்சு இப்படி பண்ணுறது வேறு. ஸோ இந்த மாதிரி நிறையா எல்லா கிரிமினல் கேஸஸ்க்கு ரேப்லும் சரி, ரேப் கேசஸ்ஸு, கொலை எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்கெட்டிங் இஸ் த மோஸ்ட் பெனிஃபிஷியல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மறதி ஒரு தேசியவாதி வியாதி அப்படின்னு சொல்லிட்டு கமல் ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. பட் மறதி நல்லது அப்படிங்கிறது சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. மறதி இருக்கிறது நேச்சுரலாக நடக்கிற விஷயங்கள் நல்லது, ஆர்டிஃபிஷியலாக எதுவாக இருந்தாலுமே வந்து அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து 2 புக் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒன்று வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெக்கர்ஷன் அப்படிங்கிற இந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல். ரெண்டாவது மிச்சியோ காக்கோ அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் எழுதின த ஃபியூச்சர் ஆஃப் த மைண்ட். இதில் தான் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் மெமரியை பற்றி, ஃபேக் மெமரிஸை பற்றி, அந்த ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு சொன்ன எல்லா விஷயத்தை பற்றி ஒரு பர்டிகுலர் சாப்டர் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஒரு 30 பக்கம் கொண்ட ஒரு சாப்டர். ஸோ உண்மையில் அந்த பிரெயின் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்டிங்கான ஸ்டோரிஸும் சரி, கேஸ் ஸ்டடீஸும் சரி, அந்த டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எளிமையாக புரிகிற வகையில் தான் எழுதியிருக்காரு. நல்லாவே இருக்கிற புக்கு. தாராளமாக நீங்கள் புக்கை வந்து வாங்கி படிக்கலாம். ஸோ அறிவியல் சயின்ஸும் சரி, சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு எதாவது புக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 புக் சொல்லுவேன். முக்கியமாக பிரெயின் சம்மந்தப்பட்ட புக். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்.